முழுக்க முழுக்க இன்னைக்கு 1RL அப்படின்ற ஒரே ஒரு ஊசியை பயன்படுத்தி இந்த 2 அங்குல டேட்டூவை நாம் முழுசாக செய்ய போகிறோம். அப்படி என்ன இந்த 1RL நீடில் வச்சு நாம் இந்த டேட்டூவை பண்ணுறதுல ஒரு முக்கியமான ஒரு ஆலோசனையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு சின்ன ஆலோசனை உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த சின்ன ஒரு காணொலியை முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஒலி அலைவரிசையான டேட்டூ 18 அதை நீங்கள் சந்தாதாரராக மாறிடுங்க. அது மூலமாக உங்களுக்கு என்னோட காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 அங்குலம் இருக்கிற போ டேட்டூ, அதாவது இந்த போ டேட்டூவோட அர்த்தம் என்னென்னா, இது வந்து ஒரு பெண் இயல்பை குறிக்குது, பெண் தன்மையை குறிக்குது. அது மட்டும் இல்லாமல் வளைந்து கொடுக்குற ஒரு குணம், அதுக்கப்புறம் வலிமை, அப்புறம் தாக்கு பிடிக்கும் தன்மை, எந்த விஷயத்துலேயும் நேரம் எடுத்துட்டு சாதிக்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்குது அப்படின்னு இதை போட்டுக்கிற நம்மளோட பெண் வாடிக்கையாளர் சொன்னாங்க. இந்த டேட்டூ வந்துட்டு நம்ம 3RL கூட பண்ண முடியும். ஆனால் 2 அங்குலத்தில் இது இருக்கிறதுனால மொத்த அளவே இதோட 2 அங்குலம் தான். அதனால் நீங்கள் 1RL உபயோகித்து இந்த டேட்டூவை நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஆலோசனையை நான் சொல்ல விரும்புகிறேன். 1RL நீங்கள் இந்த டேட்டூ டிசைனை ஸ்டென்சில் பதிச்சிட்டதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்களும் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான டிசைன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான, அதாவது 2 அங்குலம் இல்லை 1 அங்குலத்தில் கூட நீங்கள் எந்த விதமான ஒரு டிசைனையாக நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த 1RL நீடில் உபயோகித்து நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். அதாவது இந்த 1RL இதில் வந்துட்டு உங்களுக்கு வேகத்தை பார்த்திங்கன்னா 6 வோல்ட்டில் மாத்திரம் வந்து உங்களோட டேட்டூ இயந்திரத்தை இயக்குங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக் அப்படின்றதுல வந்துட்டு 4 மில்லிமீட்டர் நீளத்துக்கு நீங்கள் உங்களோட ஊசியை வெளியே வரா மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த நுண்ணிய ஒரு கூர்மையான இந்த மாதிரியான கோடுகள்லாம் ரொம்ப சுலபமாக நீங்கள் வரைய முடியும். தொடர்ந்து பாருங்கள். அதாவது நீடிலோட தூரம் கேட்ரிட்ஜை விட்டு எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்குது அப்படின்றத கவனித்து பாருங்கள். இந்த மாதிரி கூர்மையான ஒரு ஊசியை பயன்படுத்தி நீங்கள் டேட்டூ பண்ணும்போது உங்களோட கை வந்துட்டு நடுக்கம் வர்றது வந்து இயல்பானது தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட சுண்டு விரலை இதுக்கு ஒரு பக்கபலமாக வச்சுக்கோங்க. அப்படி இந்த உங்களோட சுண்டு விரலை பக்கபலமாக வச்சு பண்ணும்போது உங்களோட ஊசி அந்த சருமத்திலேருந்து நழுகாமல் நீங்கள் எந்த இடத்துல குறிப்பிட்டு நீங்கள் வரைகிறீங்களோ அதே இடத்துலையே வந்து இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. நீங்கள் எந்த மாதிரியான டிசைனாக இருந்தாலும் அதை நீங்கள் அந்த இடத்த விட்டு நழுவாமல் நீங்கள் அதே இடத்துல நீங்கள் செய்கிற அந்த நுண்ணிய கோடுகள் எல்லாம் மிகச்சரியாக பண்ண முடியும். அதுக்காக உங்களோட சுண்டு விரலை நீங்கள் பக்கபலமாக வச்சுக்கோங்க. இது ரொம்ப சுலபமாக போடக்கூடிய ஒரு டேட்டூ. 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளவே இந்த டேட்டூவை நீங்கள் முடிச்சிடலாம். இந்த ஒரு சின்ன தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இதே மாதிரி முயற்சி பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க.
மறக்காமல் நம்மளோட Tattoo 18 சேனலுக்கு சந்தாதாரராக மாறுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.